உங்கள்கிட்ட இருக்க நார்மல் பெடல் மிஷினில் இந்த மாதிரி ஆரி ஒர்க் டிசைன் பண்ண முடியும் அப்படின்ட்டு லாஸ்ட் வீக் வீடியோ போட்டிருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த மாதிரி 3 ரூபாய்க்கு உள்ள எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம எம்ப்ராய்டரி நார்மல் பெடல் மிஷினில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்காக எம்ப்ராய்டரி த்ரெட்டை எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பாபினில் இந்த மாதிரி வைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப டைட்டாக வைண்ட் பண்ண வேண்டாம், மீடியமாக வைண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு எம்ப்ராய்டரி த்ரெட்டை 3 பாபினில் லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாபினை லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கிளாத்தில் அல்லது எந்த ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி பண்ணணுமோ அதை எடுத்துக்கோங்க. கேன்வாஸ் இருக்கிற பக்கம் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாபின் கேஸில் பாபினை போட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ளூயண்ட்டாக வருதா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் போட்டிருக்க லைனில் ஸ்டிச் பண்ணால் போதும். உங்களுக்கு டபுள் ஸ்டாண்ட்ஸில் வேணும்னா 2 முறை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட ஃபுல் வீடியோ, இதில் யூஸ் பண்ண டிப்ஸு எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள்கிட்ட இருக்கிற நார்மல் மிஷினில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரஃப் கிளாத்லனாலும் ட்ரை பண்ணி ஸ்டிச் எப்படி விழுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நார்மல் மிஷினில் கூட எம்ப்ராய்டரி பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே ஒரு லைக் போட்டுட்டு நீங்களும் உங்கள் நார்மல் மிஷினில் ட்ரை பண்ணி பாருங்கள்.